இந்த பீச் கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் 10 நிமிஷத்தில் பீச் வந்துடும். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து பீச்சு மண்ணில் காலை வச்சாச்சு. இப்படி பார்த்தாலே எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து எப்படி ஆகிட்டேன் அப்படின்னா, நம்ம கார் மைலேஜ் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கார் பார்க்கிங்கில் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, என்ட்ரு ஆன உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குது. இது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்களே பாருங்கள், இந்த காரை கால் டாக்ஸி பேசி ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி லிமிட்டட் 2 பீஸ் சிக்கன் ஃப்ரை. நம்ம இவ்வளோ நேரமாக மேப் காமிக்கிற வழி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல், பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. ட்ரை கேம்ஸ் மட்டும் இல்லாமல் போட் இருக்கு. 100% என்ஜாய் பண்ணி பார்த்தா ஒரு ஐலாண்டில் இருக்க ஃபீல்டு. இந்த போட் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. தண்ணியில் காலை வச்ச உடனேவே குளிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டல் பட்ஜெட்டுக்கு வருவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான். நானுமே வந்து ட்ராவல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் வந்து அது ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே நான் வந்து உண்மையாலுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எங்கே போகிறோம், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். நம்ம காரை தொடச்சே வந்து பல நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. பட் இப்போ தான் மழை வந்து தூரவே ஆரம்பிச்சிருக்கு. அநேகமாக பெய்யும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பெஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். எனக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது என்ன ரீசன் தெரியாது. பைக் வச்சுருந்த காலத்துலேருந்து இங்கே தான் சும்மா வந்துட்டு போவோம். பட் அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் சும்மா ரிலாக்ஸ் பண்ணணுன்னா கூட இந்த ரோட்டுக்கு தான் நான் வந்து கார் எடுத்துகிட்டு வருவேன். நம்மளோட யூடியூப் கமெண்ட்லேயும் சரி, நான் வந்து லைவ் வரும்போது சரி, நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ராவல் வாக் போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நானுமே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் நமக்கு போயிட்டு உடனே வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து என்ன ஷூட் பண்ணி என்ன எடிட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டே இருப்பேன். பட் நமக்கு வந்து இப்போ நல்ல ஒரு டைம் கிடச்சிருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலே வந்து ஒரு ட்ராவல் வாக் கொடுக்கணும் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே ஒரு சிக்னலில் நின்றுருக்கோம். அங்கே பாருங்கள் எந்த காரை கால் டாக்ஸியை போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இனோவா ஹை கிராஸ். ஓகே, இந்த வண்டி இங்கே கால் டாக்ஸி தான் ஓடுது போல். நானுமே வந்து ரொம்ப நேரமாக எங்கேயோ போயிட்டுருக்கேன், எங்கடா போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். எனக்கு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பீச்சோ இல்லை தண்ணி இருக்கிற இடம் வந்து ரொம்ப அவ்வளோவா பிடிச்சது கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுது அப்படிங்கிறதே நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து எப்படி ஆகிட்டேன் அப்படின்னா, நல்ல ஒரு பீச் இருக்க இடமோ இல்லை அட்லீஸ்ட் வந்து தண்ணியாக அங்கே இருக்கணும், அந்த மாதிரி இடத்த தான் வந்து நானே சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் வந்து நம்ம பேசி ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். முதல்ல பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம வந்து கனெக்டடாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ ஏதோ நம்ம ஏதோ டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஒருவேளை நம்ம வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்தோம் அப்படின்னா, டிஸ்கனெக்ட் ஆன உங்களை நம்ம வந்து திருப்பி ரீகனெக்ட் ஆகிறதுக்காக தான் வந்து இந்த ஜேர்னிக்கில் வந்து உங்களை நான் கொண்டு போயிட்டுருக்கேன். நம்ம கார் வந்து ஒரு எல்பிஜி கார். அது வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நானும் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். பட் பங்க் எங்கேயுமே பார்க்க முடியல. நான் வந்து ஆல்ரெடி டேங்கை ஃபில் பண்ணிட்டனால பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடிட்டுருக்கு. எல்பிஜி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு பாருங்கள் எல்பிஜி சிலிண்டர்லாம் போயிட்டுருக்கு ஃபுல்லாக. ஸோ மேப்பில் வந்து அடுத்த பங்க் எங்கே வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பங்க்கில் ஃபில் பண்ண உடனேவே நம்ம கார் மைலேஜ் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் நம்ம வந்து கிராஜுவலாக தான் ஓட்டிகிட்ருக்கோம். நான் வந்து பெருசாக எந்த ஒரு பிளானும் இல்லாமல் டேங்கை ஃபில் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். யூடியூப்பில் போடுற விளாக் அப்படின்னு வந்துருச்சுனாலே நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக தான் போவேன். அங்கே என்ன இருக்குது, நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் போவேன். பட் இப்போ போகிற இடத்துக்கு வந்து எனக்கு உண்மையாலும் பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அங்கே என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கூட இல்லை. நான் வந்து யூடியூப்பில் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். பட் அதில் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக நமக்கு விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரில. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரலாமா வேண்டாமாங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே சமயம் வந்து உங்களுக்கு இந்த டோட்டல் ட்ரிப்புக்கும் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு காருக்கு எல்பிஜி அடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். பாருங்கள் இடம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு இடம் இது. ஸோ நம்ம பாலம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்ட் ஆயிரும். இப்போ வரும் பாருங்கள் ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இருட்டிலேருந்து நம்ம வெளிச்சத்துக்கு போகிறோம். வெளிச்சமே வந்துருச்சு நமக்கு. நம்ம இப்போ தான் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். இங்கே மேப்பில் வந்து நமக்கு எல்பிஜி பங்க் ஒன்று இருக்க மாதிரி காமிக்குது. நம்ம ஃபைனலாக ஒரு எல்பிஜி பங்கை பிடிச்சிட்டோம். ஸோ இங்கே எல்பிஜி போட்டிருக்கு இந்த ஆட்டோ கேஸ். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏறிட்டு இருக்கு. இந்த எல்பிஜி வந்து 1 லிட்டரு 56 ரூபா வருது போல தெரியுது. ஸோ நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஓட்டலாம்.
உங்களுக்கு வந்து வீடியோ எண்ணில் வந்து டோட்டலாக எல்லாமே ஒரு கேல்குலேஷன் போட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நமக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஹோட்டலை தேடிட்டு இருக்கோம். இப்போ காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. கீ ரைஸ் வந்து 119 ரூபா, அன்லிமிட்டட் 2 பீஸ் சிக்கன் ஃப்ரை. இந்த ஹோட்டல் பேர் வந்து எம்ஜி கிச்சன். உங்களுக்கு வந்து நான் லிங்க்கு கீழே தரேன், வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பார்சல் ரெடி, நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து இதுதான் நம்மளோட லஞ்சு. உள்ளுக்குள்ள வந்து நமக்கு சிக்கன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து அவங்க சொன்ன மாதிரி உள்ளே நமக்கு 2 பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் ஸ்மெல் இப்பவுமே வந்து நல்லாயிருக்கு, டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது. பீச் நமக்கு இங்கேருந்து இன்னும் 9 கிலோமீட்டர் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹைவேல வந்துட்டு இருந்தோம். ஹைவேலேருந்து ஒரு சிட்டிக்குள்ளே வந்தோம். இப்போ சிட்டியும் தாண்டி ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்தில் பீச் வந்துடும். நம்ம இவ்வளோ நேரமாக மேப் காமிக்கிற வழி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அது சொல்கிற கணக்குப்படி நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம கடல் ஓரத்துலேயே தான் போயிட்டுருக்கோம். இந்த ரைட் சைடெலாம் நமக்கு ஃபுல்லாக கடல் தான். இந்த ஸ்பாட்டை மட்டும் என்னால் தாண்டி போக முடியல. அதனால் காரை ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டு இங்கே வந்து பார்த்துட்ருக்கேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா கடல், இந்த சைடு வந்து பேக் வாட்ரு, ஃபுல்லாகவே தண்ணி ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து நிறைய பேர் காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே வந்து யாரோ 2 மரத்துக்கு நடுவில் ஏதோ ஊஞ்சல் மாதிரி கட்டின மாதிரி தெரியுது. ஸோ இங்கெல்லாம் வந்து படுத்தோங்கன்னா வந்து பயங்கரமாக தூக்கம் வரும். கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். பார்க்கிங்குமே நமக்கு இங்கே இருக்குது. லெஃப்ட்டில் இறக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு கார் எங்கே வேணாலும் விட்டுக்கலாம். ஸோ பார்க்கிங்கும் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு போகலாம். நம்ம காரை வந்து இங்கே சேஃபாக ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கிங்கே வந்து ரொம்ப பெருசு தான். இந்த பார்க்கிங்கோட ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கார் பார்க்கிங்க்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ காருக்கு வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கார் பார்க்கிங்கில் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, நமக்கு டைம் லிமிட்டில் எதுவுமே கிடையாது. அப்படியே கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தோன்னா ஆப்போசிட்லேயே நமக்கு கடைகள்லாம் இருக்குது. நம்ம இங்கே மதியமே வந்தனால வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து நான் சர்பத் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குது. இங்கே எல்லாருக்குமே என்ன இது ரெகுலராக போடுவாங்களோ அந்த இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. அப்படியே சர்பத்தை குடிச்சிட்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயம் இங்கே சிக்கிருச்சு. இங்கே எப்போ வந்தாலும் இதை வாங்கி சாப்பிடாமல் போனதே கிடையாது. இதுதான் அந்த விஷயமே. மாங்காய், கேரட்டு, நெல்லிக்காய் எல்லாத்தையுமே வந்து நமக்கு உப்பில் போட்டு ஊற வச்சுருக்காங்க. நான் வந்து எனக்கு 20 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கிட்டேன். மாங்காய் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாங்காவை சாப்பிட்டுட்டு நான் உள்ளே போயிட்டுருக்கேன். இதுதான் நம்ம பீச்சோட என்ட்ரன்ஸ். டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். டிக்கெட் வந்து சில்ட்ரனுக்கு வந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து ஸ்நேகதீரம் பீச். பீச்சுக்குள்ளே என்ட்ரான உடனேவே நமக்கு வந்து பெரிய இடம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளே என்ட்ரான உடனேவே நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இதோட 360 பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். உள்ளுக்குள்ளேயே வந்து நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடையுமே இருக்குது. உள்ள பெஞ்சும் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து எங்கே சுற்றி பார்த்தாலுமே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், மீன் மாதிரியே வந்து அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சைடு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே உட்கார்றதுக்கு வந்து சேர் இதிலே செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பீச் வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங்லாம் வந்தோம் அப்படின்னா இதோடவே அழகாக இருக்கும். இப்படி பார்த்தாலே இருக்கிற ஸ்ட்ரெஸ்லாம் போய் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுவோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பெஞ்சஸ் இருக்குது. வந்து நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். பட் இவர் உட்காந்துருக்கிறது வந்து ஒரு மங்கி வாய்க்குள்ளே. இது எக்ஸாக்டாக மங்கி தான் சொல்ல முடியாது. பட் மங்கி மாதிரி ஒரு டச் கொடுத்துருக்காங்க. ஒரு குகை மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கும்போதே உள்ள அக்வேரியம்லாம் இருக்குது பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு சார்ஜ்லாம் எதுவும் பண்ணல. என்ட்ரன்ஸில் எடுத்த டிக்கெட்டே காமிச்சிட்டு நம்ம போனால் உள்ளே விட்ருவாங்க. நான் கூட அக்வேரியம்னா ஏதோ பாக்ஸில் வெரைட்டியாக ஃபிஷ்ஷை வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே பார்த்தா ஓப்பனாகவே ஒரு பாத் அமைச்சு ஃபிஷ்ஷை இங்கே விட்ருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து அந்த ஓப்பன் அக்வேரியம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலராக ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு. சென்டரில் வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கு வந்து ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அதை சுற்றிலுமே வந்து இந்த ஓப்பன் ஃபிஷ் அக்வாரியம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா பார்க்கலாம். இதுதான் சில்ட்ரன்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இதுக்கு முன்னாடி சாவக்காடு பீச் விளாக் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு கிட்ஸ் ஏரியா காமிச்சிருப்பேன். அதில் வந்து 4 5 ரைடு தான் இருந்துச்சு. இங்கே அதை விடவே நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஏரியும் வந்து உங்களுக்கு பெருசாகவே இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்குமே இதில் ஏறி விளையாடணும் அப்படின்னு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் அங்கே தெளிவாக போர்டில் போட்டாங்க 12 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே ட்ரை கேம்ஸ் மட்டும் இல்லாமல் வாட்டர் கேம்ஸுமே இங்கே கிட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. கடல் போட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி போட் இருக்குது, கோ கார்ட் இருக்குது. அங்கே ஒரு பையன் ஓட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள். அது போக எலக்ட்ரிக் காருமே இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 100% என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் கேரண்டியாக சொல்ல முடியும். இப்போ தான் நான் இங்கே எதுக்காக வந்தனோ அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இந்த பீச் கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்குது. இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு வேறு வழியும் இருக்குது.
பட் நான் இந்த வழியை சூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த வழியை வரும்போது வந்து அந்த பீச்சை பார்த்துட்டே நடந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். சுற்றி பாருங்கள் வந்து பச்சை பசேல்னு ஒரே மரங்களாக இருக்குது. ரைட் சைடு ஃபுல்லாக பாறை, அங்கேயும் கொஞ்சம் பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீச்சு மண்ணில் காலை வச்சாச்சு. பீச்சுக்கு ஆப்போசிட் வியூ அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது. அப்படியே நம்ம பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த போட் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. எனக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரி போட்டில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும். இங்கே நல்லா க்ரீனாக இருக்கேன்னு சொல்லி இந்த வழியில் நான் போயிட்டே இருந்தேன். அது ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஃபைனலாக இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவும் கிடச்சிது. இங்கேருந்து பார்த்தா ஒரு ஐலாண்டில் இருக்க ஃபீல் தான் எனக்கு வருது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இது உட்கார்றதுக்கு வந்து நல்லா நிழலாகவும் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாளா இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் பீச்சில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து ஒரே இடத்துல வந்து ஏதோ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதை வந்து அப்படி என்ன தான் சாப்பிடுன்னு சொல்லி நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சு அது வந்து இந்த சாண்ட் கிராப் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதான் இது. ஒரு கையில் எடுத்து அதை நான் தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன். திரும்பி பார்த்தா அங்கே இருக்க எல்லா காக்காவுமே வந்து அதான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஆள் ஒருத்தர் பீச்லேயே ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் ஃபோனில் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இல்லாதனால தான் நான் வந்து வெளியே நின்று ஷூட் பண்ணிருந்தேன். அப்புறம் எனக்குமே வந்து தண்ணிக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. அதனால் போய் நான் காரில் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தண்ணியில் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே தண்ணியில் இறங்க ஆரம்பித்தேன். தண்ணியில் காலை வச்ச உடனேவே அந்த ஃபீல் நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் பீச்சுக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே நான் அங்கேயே தான் உட்காந்துட்டு வேவ்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன். டைம் போனதே தெரில. சில பீச்சிலலாம் பார்த்துருக்கேன், வேவ்ஸ் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. அங்கெல்லாம் நான் சும்மா நிற்கவே பயமாக இருக்கும். பட் இங்கே வந்து ப்ளசண்ட்டாகவும் சேஃபாகவும் இருந்துச்சு. குழந்தைய கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் பீச் ஓப்பனாக தான் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இப்போ நம்ம ஸ்நேகதீரம் பீச்சோட ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். உண்மையாலுமே ஒரு சின்ன ஐடியா கூட இல்லாமல் தான் இந்த பீச்சுக்கு போனேன். ஆனால் திரும்பி வரும்போது வந்து நிறைய மெமரிஸோட தான் வந்தேன். நிஜமாலுமே இந்த பீச்சை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பீச் மட்டும் இல்லாமல் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து இங்கே நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லையோ இல்லை அது பக்கத்துலேயோ இருந்தீங்க அப்படின்னா இந்த பீச்சை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து ஒரு 1 day ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்நேகதீரம் பீச் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபேமிலியே போகிற மாதிரி இருந்தால் இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த பீச் கோயம்புத்தூர் வந்து 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்நேகதீரம் பீச்சோட டோட்டல் பட்ஜெட்டுக்கு வருவோம். நீங்க நல்ல ஒரு மைலேஜ் கார்ல போற மாதிரி இருந்தா போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு வந்து உங்களுக்கு 1200 இருந்து 1300 தான் வரும். டீசல் காரா இருந்தா ஒண்ணுமே கம்மியா தான் ஆகும். இது கூட டோலுக்கு சேர்த்து 275 ரூபா ஆகும். இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். இப்போ எனக்கு இந்த ட்ரிப்புக்கு வந்து எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம காருக்கு வந்து 18.3 லிட்டர் எல்பிஜி தேவைப்பட்டிருக்கு. மைலேஜ் வந்து கரெக்டா 12 ரிட்டர்ன் பண்ணுச்சு. அதுக்கு நமக்கு வந்து 971 ரூபா வந்திருக்கு. டோலுக்கு வந்து நமக்கு 275 ரூபா வந்திருக்கு. இந்த டிராவல் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்ல நீங்க ஆல்னு கொடுத்துக்கோங்க. இந்த பீச்சோட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கார் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு வந்து லினோ கார்ஸ் யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பாருங்க. லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். நாம வந்து அடுத்த vlogல பார்க்கலாம்.